The refractive index of the glass is 1.5. What is the speed of light in glass? Speed of light in vacuum is 3 into 10 power 8 meter per second. Is the speed of light in glass is independent of the color of light? If not, which of the two colors, red and violet, travel slower in a glass prism? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டு கிளாஸில் எவ்வளவு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கும் கலருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படி இல்லைன்னா ரெண்டு கலர்ஸில், அதாவது ரெட் அண்ட் வயலட் கலர்ஸில் எது ஸ்லோவாக போகும் கிளாஸ் ப்ரிஸத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மியூ இஸ் ஈக்குவல் டு 1.5, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் வந்து 1.5. தென் C is equal to 3 into 10 power 8 meter per second, that is the speed of light in vacuum. ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், மியூ இஸ் ஈக்குவல் டு C by V மா. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மியூ இஸ் ஈக்குவல் டு C by V. That is the refractive index of the medium with respect to vacuum. என்ன சொல்லலாம், மியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் vacuum by speed of light in medium. அப்போ நமக்கு வேண்டியது V தான். therefore V is equal to C by nu. Then V is equal to 3 into 10 power 8 divided by 1.5, which is equal to 2 into 10 power 8 meter per second. ஸோ வேக்யூமில் வந்து 3 into 10 power 8 மீட்டர் per second இருக்குது. இதே இது அந்த லைட்டை நம்ம கிளாஸில் அனுப்பும்போது அது 2 into 10 power 8 மீட்டர் per second, அதோட ஸ்பீடு மாறிடுது. ஸோ அடுத்த கொஷின் வந்து, இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த கலர் ஆஃப் லைட்? ஆன்சர் வந்து நோ. நோ, ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் த கலர் ஆஃப் த லைட். So the violet color travels slower than the red color in the prism. ஏன்னா mu v is greater than mu r and v is equal to C by nu, then mu v is greater than mu r. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.